ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தர்ஷிகா பிகா. இன்னைக்கு வந்து சிக்கன் கபாப் வந்து எப்படி தோசை கடாய் யூஸ் பண்ணி அப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ்ல வந்து யூஸ் பண்ணி வித்தவுட் ஓவன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற ஸ்டெப்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் கபாப் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நான் சொல்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 kg வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸா எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம சிக்கன்னா வாட்டினோம்னா சிக்கன் சுருங்கிரும் இல்லையா? ஸோ கொஞ்சம் பெரிய சைஸா இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் நான் எடுத்திருக்கேன். மேபி உங்ககிட்ட வந்து தயிர் தான் இருக்கு, கிரீம் இல்லை அப்படின்னீங்கன்னா தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் வந்து கிரீம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள், அப்புறம் ஒயிட் பெப்பர் கொஞ்சம், பிளாக் பெப்பர் கொஞ்சம், அப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டிருக்கேன். உப்பு மட்டும் நீங்கள் அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா நம்ம ஓவர் நைட் வந்து ஊற வைக்க போகிறோம். ஸோ அப்போ நல்லா இருக்காது. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வேணும்னா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரினா ஆனியனு, கேப்சிகம், அப்புறம் கேரட்டு, பீட்ரூட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டிக்கில் குத்துறதுக்கு எசவாக இருக்க மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இல்லை ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் சிக்கனுக்கு வந்து இப்போ ஆனியனு கேப்சிகம் மட்டும்தான் போட போகிறேன். எப்படி கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் கட் பண்ணி நீங்கள் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. கேப்சிகமும் அதே மாதிரி தாங்க இருக்கணும். விதையை எடுத்துருங்க, இல்லைன்னா அந்த இது வந்து நம்ம இது பண்ணும்போது வடச்சட்டிலையோ இல்லை கடாயிலையோ தோசை கடாயிலையோ போட்டு பண்ணும்போது அந்த விதை வந்து தெறிக்கும், வெடிக்கும். ஸோ நீங்கள் அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஓவர் நைட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இது வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது நீங்கள் ஓவர் நைட் பண்ணிவிட்டு நீங்கள் மார்னிங் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லைன்னா ஒரு 4 hours 5 hours கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 1/2 hour செஞ்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நான் இதை மூடி வச்சுட்டு நான் மார்னிங் எடுத்ததை நான் உங்களுக்கு காட்டுறேன். மார்னிங் எடுத்தோடனே பாருங்கள் மசாலா எவ்வளோ செட் ஆயிடுச்சு பார்த்தாவே தெரியுது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க மசாலா. ஏன்னா சிக்கன்லேயும் சரி, அந்த கேப்சிகம்லேயும் சரி, ஆனியன்லேயும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதுக்காக நான் டூத் பிக் வந்து எடுத்திருக்கேன். அந்த டூத் பிக் வந்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். ஏன்னா வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்ல வந்து நம்ம அதை வாட்டுவோம்ல, அப்போ வந்து என்ன ஆயிடும்னா குச்சி வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா அது வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டிங்கன்னா ரொம்ப எரியாது. உங்களுக்கு என்ன மாதிரி டெக்கரேட்டிவ் வேணுமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஆனியனு, கேப்சிகம், சிக்கனு, அதுக்கு மேலே கேரட், பீட்ரூட் என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. தோசை கடாய் வந்து நல்ல சூடாக இருக்கணும். சூடானதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சிக்கனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் ஃப்ரை ஆகணும். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா சுட்டெடுக்கணும், சுட்டெடுக்கிற மாதிரி பண்ணணும். இப்போ இது என்ன ஆகும்னா நீங்கள் ஒவ்வொரு சைடாக பண்ணீங்கன்னா அது நல்லா இதாகி இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும். அவ்வளோதான், நமக்கு சிக்கன் கபாப் ரெடி ஆயிடுச்சு தோசை கல்லுலேயே. இப்போ இதை வந்து நீங்கள் நல்லா எடுத்து விடணும். நீங்கள் கையில் கூட எடுக்கலாம், பட் சேஃபாக பண்ணணுங்க. அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் செகண்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு கேஸ் ஸ்டவ்ல சுட்டு காட்ட போகிறேன். இப்போ நான் பண்ணதை எடுத்து வச்சிருக்கேன். இது ஹாஃப் குக் ஆயிருக்கு. இதை வந்து நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்கா செய்கிறதுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து அலுமினியம் ஷீட் இருக்குல்ல, அது போட்டுட்டிங்கன்னா அந்த கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப அழுக்காகாமல் இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு அது மேலே சிக்கன் அந்த ஹாஃப் பாயில் ஆயிருக்குல்ல அந்த சிக்கனை எடுத்து வச்சுட்டு நல்லா சுட்டு எடுத்துருங்க. ஒரு 4 to 5 minutes வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா உருட்டி இது பண்ணிட்டுங்க. சூப்பராக யம்மியான சிக்கன் கபாப் ரெடிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.